மலேசியர்களால் பாசமாக பாலா என அழைக்கப்பட்ட நாட்டின் 5வது பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவி தேசிய பள்ளிவாசலில் உள்ள மாவீரர்கள் கல்லறையில் இன்று மீளா துயில் கொண்டார். முழு அரசு மரியாதையுடன் துன் அப்துல்லா பிற்பகல் 2:28 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டார். முன்னதாக முதன்மை தொழுகை மாடத்தில் அன்னாரது உடல் தொழுகைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் நாட்டு தலைவர்கள், நெருங்கிய உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தவும் வாய்ப்பளிக்கப்பட்டது. இறுதி மரியாதை செலுத்த வந்திருந்தோரில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர்களான டத்துஸ்ரீ அமர் ஜஹீத் அமீடி, டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். இது தவிர 4 முன்னாள் பிரதமர்களும் அஞ்சலி செலுத்த வந்திருந்தனர். துன் அப்துல்லாவை துணை பிரதமராக்கி பின்னர் அவரிடம் பிரதமர் பதவியை ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கியவரான துன் டாக்டர் மகாதீர் முஹம்மட் அவர்களில் முக்கியமானவர். முறையே 8வது 9வது பிரதமர்களாக இருந்த தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின், டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்போடு காஜாங் சிறையில் இருக்கும் 6வது பிரதமரான டத்துஸ்ரீ நஜீப் துன்ராசாக்கும் சிறப்பு அனுமதி பெற்று அஞ்சலி செலுத்த வந்தார். பாலா பிரதமராக இருந்த 6 ஆண்டுகளுக்கும் அவருக்கு துணை பிரதமராக இருந்தவர் நஜீப் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமரும் இந்நாள் மூத்த அமைச்சருமான லீ சியன் லூங்கும் நேரில் வந்து இறுதி மரியாதை செலுத்தினார். அரசியலில் நண்பர் பகைவர் பாகுபாடின்றி அனைவராலும் மதிக்கப்பட்ட பண்பாளரான துன் அப்துல்லா தனது 85வது வயதில் நேற்றிரவு காலமானார்.